ஹலோ எவ்ரிஒன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சீரீஸ் 35. ஸோ இதில் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பீரிஷ் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை ஒரு டவுன் மூவில் இருக்குது. அதே சமயத்தில் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே ஆல்ரெடி வித்துட்டு இருந்தவங்க அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே கான்செப்டை நம்ம புல்லிஷ் மார்க்கெட்டில் பார்த்தோம். அது எப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே ஆல்ரெடி அந்த பொருளை வாங்கிட்டு இருந்தவங்க அவங்க ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மிரோ போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மிரோ போர்டில் ஸோ இதை இன்னும் கிளியராக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம வால்யூம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் போகுதுன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே, இந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து கிராஸ் ஆக போகிறதில்ல. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வால்யூம் குறையும். அப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைட் டைரெக்ஷனில் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? சேம் கண்டிஷன், மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு சப்போர்ட் கிட்ட வருது மார்க்கெட்டு. ஸோ அதே சமயத்தில் வால்யூம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கு. தட் மீன்ஸ் ஆல்ரெடி வித்துட்டு இருந்தவங்க அந்த சப்போர்ட் கிட்ட வரப்போ பேனிக் ஆகிட்டு அவங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த பர்டிகுலர் வியூவிலேருந்து வெளியே எக்ஸிட் ஆகுறாங்க. அப்படி எக்ஸிட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்லேருந்து வேற ஒரு டைரெக்ஷனில் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் வால்யூம் வந்து படிப்படியாக குறையும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதே சமயத்தில் வால்யூம் வந்து குறையும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இப்போ கரண்ட் சீரீஸ் 35 வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது யாருனால? மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் ஆர் செல்லிங். ஓகேங்களா? அவங்க செல் பண்ணுறாங்க. தே ஆர் நோ பிக் பிளேயர்ஸ். அவங்க பிக் பிளேயர்ஸ் கிடையாது. பிக் பிளேயர்ஸ் செல்லிங் த ஷேர்ஸ்னால் வால்யூம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை, குறையுது. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ரிட்டைல் ட்ரேடர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ வால்யூம் வந்து படிப்படியாக குறையுதுன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குறையுதுன்னு சொன்னேன். ஸோ எப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் ஏற்றிருப்பாங்க பிக் பிளேயர்ஸ். ஸோ அவங்க ஏற்றுனதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும். அங்கே யார் இருப்பான்னா ரிட்டைல் ட்ரேடர்ஸ். அவங்க என்ன நினைப்பாங்க? பேனிக் ஆவாங்க. ஓகே, மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகும், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வரும் அப்படின்ட்டு பேனிக் ஆகி அவங்க ஸ்டில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸிட் ஆகலாமா? ஸோ இங்கே பாதி பேர் எக்ஸிட் ஆவாங்க, இங்கே ஆவாங்க, இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஆவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேனிக் சுச்சுவேஷன் அங்கே நடக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருப்பேன். ப்ரைஸ் வந்து படிப்படியாக டிக்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வால்யூமும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதை யார் மேக்ஸிமம் இருப்பாங்கன்னா ரிட்டைல் பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரைஸ் ஃபாலிங், பட் பிக் பிளேயர்ஸ் வந்து அங்கே இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு அர்த்தம். ஓகேவா? அங்கே யார் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா ரிட்டைல் பீப்புள்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ டிக்ரீஸுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு சடனாக ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபால் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சேம் அதே டைம் நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே இந்த பர்டிகுலர் இந்த பீரிஷ் ட்ரெண்டை வந்து யார் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா வால்யூம் கேண்டில்ஸுமே இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ரிட்டைல் பீப்புள்ஸ் தான் இதுக்குள்ளே வந்து இருக்காங்க. இந்த பர்டிகுலர் பீரிஷ் மூவில் யார் அதிகமாக இருக்காங்க பார்க்குறப்ப ரிட்டைல் பீப்புள்ஸ். இனிஷியலாக இந்த பீரிஷ் மூவை ஸ்டார்ட் பண்ணது என்னமோ ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரெட் கேண்டில்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 கேண்டிலுமே ஒரு நல்ல ஒரு பீரிஷ் மூவ் வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 2 கேண்டில். ஸோ நல்ல ஒரு பீரிஷ் மூவ். அதுக்கப்புறம் அந்த மூவை யார் கொண்டு போயிருக்காங்கன்னா ரிட்டைல் பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கே இது ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பேனிக் செல்லிங்ஸ் நிறையா கிரியேட் பண்ணதுனால உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சிலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் ஒரு டைரெக்ஷன் எடுத்து சூப்பராக ஒரு பர்டிகுலர் என்டையர் டிசிஎஸையும் ஒரு 250 கிட்ட வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் கீழே, இந்த வால்யூமோட மூவிங் ஆவரேஜ் கீழே ப்ரைஸ் இருக்குது, அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா ஸோ அப்போ இதுக்குள்ளே யார் இருக்கான்னா ரிட்டைல் பீப்புள்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெயின் கான்செப்ட் என்ன இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைவர்ஜென்ஸ். ஓகேவா? இது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது மார்க்கெட்டில் அப்படின்னா 2 விதமான டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஒன்று புல்லிஷ் டைவர்ஜென்ஸ், இன்னொன்று வந்து பீரிஷ் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்னால் மார்க்கெட் வந்து ஒரு ஓவர் சோல்டு ரீஜியனுக்கு வந்துருச்சு. தட் மீன்ஸ் எக்ஸஸாக விற்று முடிச்சிட்டாங்க, அந்த பொருளை விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து
அந்த பர்ட்டிகுலர் ரீஜியன்லேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஓவர் பாட் ஜோன்னா மார்க்கெட்டில் அதிகமாக வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட்டு சடசடன்னு ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ இங்கே பிவிடி ஆசிலேட்டர்னு ஒன்று நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆசிலேட்டரில் இந்த 0 லைனுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 1ன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா டாப் பாயிண்ட். தட் மீன்ஸ் நம்ம 0 to 100 ஆர்எஸ்ஐயில் சொல்லுவோம்ல, அது மாதிரி இது 0 to 1ன்றது ஒரு டாப் பாயிண்ட். ஓகேவா? அதேமாதிரி -1ன்றது ஒரு பாட்டம். இந்த நெகட்டிவாக சப்போஸ் மார்க்கெட் வந்து பீரிஷாக போச்சுன்னா இந்த -1ன்றது ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைவர்ஜென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். டைவர்ஜென்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே கீழே நான் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு லோ பாயிண்ட். அந்த லோலேருந்து ஒரு ஹையர் லோ வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஓகேவா? அந்த லோ ஒரு பர்டிகுலர் லோலேருந்து ஒரு ஹையர் லோ வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே நான் எழுதிக்கிறேன், லோ மேலே கூட இது கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹையர் லோ வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இது பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கு போகுதுன்றதுக்கான ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது சரி, புல்லிஷ் கன்வர்ஜென்ஸ் போட்டேன், சாரி, டைவர்ஜென்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆன மூவ், தட் மீன்ஸ் 3300 ஸ்டார்ட் ஆன மூவ் 4250, தட் மீன்ஸ் ஒரு 4250, சாரி, இங்கே போய் முடிஞ்சிருக்கு. 4250 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு என்ட்ரி நம்ம எடுத்திருந்தோன்னா, ஒரு ஸ்டாக்கோ வாங்கி போட்டிருந்தோன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு இதில் வந்து பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட நம்ம இந்த பர்டிகுலர் டிசிஎஸ் கம்பெனியில் வந்து அழகாக நம்ம பார்த்துருக்கலாம். இது பேர் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, டவுன் ட்ரெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். சேம் இதே கான்செப்ட் பீரிஷ் டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அபோவ் 0க்கு மேலே இருக்குது. தட் மீன்ஸ் அப் டு 1 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 1 ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 1 ரீச் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே ஒரு ஹை பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? இருக்கிறதுலே ஒரு ஹை பாயிண்ட் வந்து இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லோயர் ஐ. ஓகேவா? டிலீட் பண்ணிடுறேன். இது வந்து லோயர் ஐ, எல்ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சாரி, இதில் இந்த பிவிடி இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பீரிஷ் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேவா? பீரிஷ் டைவர்ஜென்ஸ். ஓகேவா? பீரிஷ் டைவர்ஜென்ஸ். மார்க்கெட் வந்து ஒரு இங்கே முடியுதுங்களா எல்ஹெச். ஸோ இந்த எல்ஹெச் முடியிறப்ப பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். அதேமாதிரி இங்கே முடியுதுல்ல, இந்த ஹெச்எல் முடியுதுல்ல, இங்கே கரெக்டாக பாருங்கள் ஒரு சப்போர்ட்டில் வந்து ஃபைனலாக ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். ஸோ அங்கேருந்து எடுத்த மூவ் தான் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொண்டு போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எல்ஹெச் முடியுதுல்ல, ஸோ இந்த எல்ஹெச் முடிகிற பாயிண்ட்லேருந்து பாருங்கள் மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்கு. எது வரைக்கும் வந்திருக்குன்னா 3600 வரைக்கும் வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஒரு 700 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்புறம் பீரிஷ் டைவர்ஜென்ஸை வந்து அனலைஸ் பண்ணோம். நீங்கள் வந்து நினைப்பீங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அப்போ தான் நான் போய் எடுப்பேன், அப்போ எடுத்தால் நல்ல ஒரு மூவ் வந்து நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதை விட ஜாஸ்தியாக எது ப்ராஃபிட் தரும்னா இது மாதிரி கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு மேஜரான ஒரு மூவ் வந்து உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? மேஜரான நடக்கிற ஒரு மூவ் வந்து ஈஸியாக உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதே கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் வந்து வேறு எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்றதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ டிசிஎஸ் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஸோ நீங்கள் விப்ரோ இல்லை இன்ஃபோசிஸ் இல்லை உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்களோ, ஸோ அதை வந்து இது மாதிரி இண்டிகேட்டர்ஸ் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனலைசிஸ் வந்து கொண்டு வந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபைனல் பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது டியூ டு யாருனால ஸ்மால் ரிட்டெயில் ட்ரேடர்ஸ். ஓகேவா? திஸ் டைம் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப் சைட் ஆர் டவுன் சைட் எப்படி வேணால் போகலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஒரே நிமிஷம். ஸோ அப் சைட் ஆர் டவுன் சைட் எப்படி வேணால் போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் நடக்குதா இல்லை பீரிஷ் டைவர்ஜென்ஸ் நடக்குதா பார்த்துட்டு, சப்போஸ் புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் நடக்குதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்கள். பீரிஷ் டைவர்ஜென்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கான்னு பாருங்கள். ஸோ இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இந்த ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? பீரிஷ் டைவர்ஜென்ஸ்னால் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுது. இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ஐ ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு வரும். அதேமாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் ஒரு ஹையரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது கூட இந்த வீடியோவில் சப்போஸ் புரியலைன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கொரீஸ் இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.